ஸோ இப்போ இந்த டாபிக்ல உயர் தாவரங்களினுடைய ஒளிச்சேர்க்கையில நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன சார் இருக்கு அப்படின்னா லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன், பிக்மெண்ட்ஸ். வாட் ஆர் த பிக்மெண்ட்ஸ் இன்வால்வ்ஸ் இந்த போட்டோசிந்தட்டிக் ரியாக்ஷன், அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குன்றத பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல லைட் ரியாக்ஷனா என்ன, டார்க் ரியாக்ஷனா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முன்ன பார்த்தது போட்டோசிந்தட்டிக் பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைட் ரியாக்ஷன், அதாவது ஒளிவினை அப்படின்னு கொடுக்கிறோம். பிறகு வந்து இருள் வினை, டார்க் ரியாக்ஷன், இருள் வினை. இப்போ ஒளிவினை இருள் வினை அப்படின்னா என்ன முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒளிவினைனா என்ன செய்யுதுன்னா, ஒளிவினை நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. பிக்மெண்ட்ஸ் வேணும், நெருமிகள், நீர் மூலக்கூறுகள், ஆக்சிஜன். ஸோ இதெல்லாமே இருந்தாதான் ஒளிவினை நடைபெறும். நிறமிகள் இருக்கணும், நீர் மூலக்கூறுகள், காற்று, இதெல்லாம் தொடர்புடையது. இதெல்லாம் இருந்தாதான் ஒளிவினையே நடைபெறும். ஒளிவினைனா என்ன நம்ம பார்க்கலாம். ஒளிவினை என்பது என்னன்னா ஒளி உறிஞ்சுதல். ஒளி வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சுதல், நீர் பிளத்தல், ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ், ஒளி உறிஞ்சுதல், அதுக்கப்புறம் வந்து நீர் பிளத்தல், ஆக்சிஜன் வெளியேற்றல், ஆக்சிஜன் வெளியேற்றம். மற்றும் ஏடிபி, NADB உருவாக்கும், NADPH உருவாக்கும். இதுதான் சார் லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன் என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஒளி உறிஞ்சப்படுதல், நீர் பிளக்கப்படுதல், ஆக்சிஜன் வெளியேறுதல் ஆகியவை இந்த வினையினுடைய சிறப்பு. இல்ல வேற என்ன சார்னா ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் மூலக்கூறுகள் தோற்றுவித்தல், நிக்கோட்டமைடு டை ஹைட்ரஜன் பாஸ்பேட் ஹைட்ரஜனஸ் மெட்டீரியல்ஸ் வந்து உருவாக்கம் ஆகியவைகளும் ஒளிவினையினுடைய சிறப்பு. இதான் ஒளிவினை. ஒளிவினை என்பது இதுதான். மற்றும் ஏடிபிகள் மற்றும் NADPH, அதாவது ஆற்றல் மூலக்கூறுகள் உருவாக்கும் அப்படின்றது லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா ஒளி உறிஞ்சுதல், நீர் பிளத்தல், ஆக்சிஜன் வெளியேற்றம், ஏடிபி மற்றும் NADPH சொல்லப்படுகின்ற ஹைட்ரஜன், அதாவது ஆற்றல் மூலக்கூறுகள் உருவாக்கும் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி நடக்குது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கலாம். இதுதான் வந்து குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம இப்படி போட்டிருக்கோம். இந்த பசுங்கணிகத்துல இது வந்து அவுட்டர் மெம்பரேன், இது வந்து பாத்தீங்கன்னா இன்னர் மெம்பரேன். வெளியடுக்கு உள்ளடுக்கு பள்ளமாக இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி ஒரு செட்டில் இருக்கும், காயின் லெக் ஸ்ட்ரக்சர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா this is known as thylakoid. So இதுக்கு பேரு தைலகாய்டு. இந்த தைலகாய்டுகள் எல்லாம் ஒரு யூனிட்டா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா கிரானம். தமிழ்லயுமே கிரானம் தான். தைலகாய்டுகள் எல்லாம் யூனிட், லுக் லைக் காயின் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஒரு யூனிட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கிரானம் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த போட்டோசிந்தட்டிக்ல டார்க் ரியாக்ஷன் எங்க நடக்குது, லைட் ரியாக்ஷன் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லைட் ரியாக்ஷன் நடக்கிற இடம் வந்து இந்த போர்ஷன்ல தான் நடக்கும். அதாவது இது என்னன்னு சொல்றாங்கன்னா தைலகாய்டு அல்லது கிரானாவில் நடைபெறும். ஒளிவினை எங்க நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா இங்க எழுதிக்கலாமா, கிரானா அல்லது தைலகாய்டு. ஓகே. இருள் வினை எங்க நடக்கும்னா இங்க பாருங்க, இதுதான் வந்து உள்ள இருக்கிற போர்ஷன்.
இந்த போர்ஷனுக்கு பேரு ஸ்டோமா. ஸ்டோமா. இந்த ஸ்டோமாவில தான் பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? டார்க் ரியாக்ஷன் நடக்குது. டார்க் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஸ்டோமா. 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 அப்ப ஸ்டோமா அப்படின்றது வந்து இருள்வினை நடைபெறுகின்ற இடம். கிரானா ஆர் தைலகாய்டு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளிவினை நடைபெறுகின்ற இடம் இது. சரியா? அப்ப ஒளிவினையின் போது என்ன நடக்குது? ஒளியானது உறிஞ்சப்பட்டு நீரானது பிளக்கப்பட்டு ஆக்சிஜன் வெளியேறுகின்ற வினை. அதனால்தான் ஒளிச்சேர்க்கை நிகழ்வின் போது இந்த வினை வந்து பகல் நேரங்கள் நடக்கும், டே செஷன்ல. அதனாலதான் தாவரங்கள் பகல் நேரங்கள்ல ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது. அப்ப அந்த கான்செப்ட் பிரகாரம் நீர் H2O மூலக்கூறுகள் உடைந்து ஹைட்ரஜன் பயன்படுத்தப்பட்டு ஆக்சிஜன் வெளியிடப்படும். சோ அப்ப அந்த வினையின் மூலமாக பகல்ல தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடப்படுகிறது. சோ இப்ப இந்த கான்செப்ட் பிரகாரம் நமக்கு ஒளிவினையானது நடக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து தைலகாய்டுகள் அல்லது கிரானா பகுதிகளில் நடைபெறுகின்றது. அப்ப இருள்வினை எங்க நடக்கும் சார்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோமா போர்ஷன்ஸ். இதுல கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த தண்டு மாதிரி, இதுக்கு பேர் ஸ்டோமா லேமில்லேன்னு சொல்லுவாங்க. இதை ஸ்டோமா லேமில்லே, லேமினெல்லா, லேமினெல்லா, லேமினெல்லா அல்லது லேமில்லா அப்படின்னு சொல்லப்படுற இந்த போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோமாவோட ஜாயின்ல இருக்கும். அப்ப ஸ்டோமால நடக்கிறதுக்கு பேர் தான் வந்து இருள்வினை. ஒளிவினை, இருள்வினை அப்படின்னு சொல்றோம். இந்த தைலகாய்டுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா டிஎன்ஏ மாலிகுல் இருக்கும், ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் இருக்கும். அதுல இல்லாம வந்து கோண்டோசோம்ஸ் இருக்கும் உள்ள. அப்புறம் வந்து நிறைய பிக்மெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பா தான் இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்கும். அப்ப லைட் ரியாக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா லைட் ரியாக்ஷன் ஆஸ் எ ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து போட்டோசிந்தட்டிக்கோட ஒன் ஆஃப் த பார்ட். லைட் ரியாக்ஷன் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த போட்டோசிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னா நீர் ஒளியானது உறிஞ்சப்பட்டு நீர் பிளக்கப்படுகிறது, ஆக்சிஜன் வெளியேற்றம், ஏடிபி மற்றும் NADPH2 போன்ற ஆற்றல் மூலக்கூறுகள் உருவாக்கப்படும். இந்த வினை நடைபெறுகின்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கிரானா அல்லது தைலகாய்டுகளில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். இதை கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டா எழுதலாம். என்ன எழுதலாம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஏன்னா இன்னொரு இடத்துல அதை கேட்கறாங்க, அந்த ஒளிவினையே நம்ம இங்க மறுபடியும் எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா LHC லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இதோட கண்டினியூட்டி தான் அது. ஸோ இது முதல்ல வந்து ஒளிவினை என்னன்னு கொடுத்துரும், அதுக்கப்புறம் எப்படி நடக்குதுன்றதை கொடுக்குறாங்க. லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ், லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸஸ், ஒளி அறுவடை மையம் அப்படின்னு சொல்லலாம். இத ஒளி அறுவடை இயந்திரம் அல்லது அமைப்பு என்று சொல்றோம், கூட்டமைப்பு. அப்ப LHC லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்து எங்க இருக்கும் சார் அப்படின்னா சோ பிட்வீன் த புரோட்டீன்ஸ், புரதம் மூலக்கூறுகளுக்கு இடையே பல 100 நிறமிகளை கொண்டு அமைந்திருக்கும். பல 100 நிறமி அமைப்புகளை கொண்டு அமைந்திருக்கிற அமைப்புக்கு பேர் தான் LHC லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸஸ் என்று சொல்லப்பட்டது. ஒளி அறுவடை அமைப்பு அல்லது ஒளி அறுவடை கூட்டமைப்பு அல்லது ஒளி அறுவடை இயந்திரம் அப்படின்னு சொல்லலாம். சோ இது எங்க இருக்கும் அப்படின்னா புரதங்களுடைய இடைப்பட்ட பகுதியில பல 100 நிறமிகளை கொண்டு அமைந்திருக்கும் பகுதி LHC. இதுல இந்த LHCல 2 அமைப்புகள் இருக்கும். அதுல ஒண்ணு PS1, இன்னொன்னு PS2 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. போட்டோ சிஸ்டம் 1, போட்டோ சிஸ்டம் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டோ சிஸ்டம் 1, போட்டோ சிஸ்டம் 2. சோ இப்ப இந்த போட்டோ சிஸ்டம் 1 மற்றும் 2 அப்படி என்பதை யார் உருவாக்குறா அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குளோரோபில் A, பச்சையம் A அப்படின்ற ஒரு நிறமிதான்
இங்க வந்து ஒளி தொகுப்பு 1 மற்றும் ஒளி தொகுப்பு 2 என்ற வினை மையத்தை ரியாக்ஷன் சென்டரை தோற்றுவிக்கிறது. இதான் ரியாக்ஷன் சென்டர். இது வந்து பச்சையம் இந்த இருக்கு இல்லையா, அது வந்து போட்டோ சிஸ்டம் 1த்துல அது எவ்வளவு அந்த ஒளிக்கற்றைகளை இழுக்கும் தன்மை கொண்டது அப்படின்னா, அதாவது பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. P700 நானோமீட்டர்ஸ். P700 நானோமீட்டர். சோ போட்டோ சிஸ்டம் 2ல எவ்வளவு அதனுடைய உள்ளீர்ப்பு திறன் பீக் அப்படின்னு பாத்தீங்கன்னா P680 நானோமீட்டர்ஸ். சோ இந்த வினை மையத்தை தோற்றுவிக்கக்கூடியது எது கேட்டா குளோரோஃபில் ஏ. நாம தான் சொன்னமே சார், இதுல நிறைய நிறமிகள் இருக்கும், அதுல குளோரோஃபில் ஏ மட்டும் இந்த வினைமையம் 1, 2 தோற்றுவிக்கிறது என்றால் மற்ற நிறமிகளுடைய வேலைகள் என்ன சார் அப்படின்னா, இங்க இருக்கிற பல நிறமிகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த வினைமையத்துல வந்து பாத்தீங்கன்னா லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் ஆண்டனே ஒன்று இருக்கு. ஆண்டனே அப்படின்னு சொல்லப்படுற இந்த இயந்திரத்தை இதை தோற்றுவிக்குதான். மற்ற நிறமைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒளி அறுவடை இயந்திர ஆண்டனே என்று சொல்லப்படுற அமைப்பை அது தோற்றுவிக்கிறது. சோ இங்க இருக்க 100க்கும் மேற்பட்ட, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 100க்கும் மேற்பட்ட நிறமிகள் இருக்கு. அதுல பச்சையும் ஏ குளோரோஃபில் ஏ மட்டும் வினைமையம் PS1ல P700 நானோமீட்டர்ஸையும், PS2 போட்டோ சிஸ்டம் 2ல P680 நானோமீட்டர்ஸையும் தோற்றுவிக்குதுன்னா, மீதமுள்ள நிறமைகள் எல்லாம் எதை தோற்றுவிக்குது அப்படின்னா லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்ல ஆண்டனை அப்படின்னு சொல்லப்படுற, ஆண்டனா தமிழுமே அதுக்கு ஆண்டனா தான், ஆண்டனான்னு சொல்லப்படுற இந்த ஒரு தொகுப்பை வந்து உருவாக்குறது. அப்போ இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயங்கள் கவனிக்கப்படுறது என்னன்னா, LHC light harvesting centers presence between the protein molecules which contain lot of the pigments, so especially including chlorophyll A. The chlorophyll A involves and formation of reaction centers like and P700 nanometers and P680 nanometers. So இந்த அளவிலான அந்த ரியாக்ஷன் சென்டர் தோற்றுவிச்சிரும். மீதி இருக்கிறதை தோற்றுவிக்கிறதுக்கு மற்ற நிறமிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆண்டனாவை இது தோற்றுவிக்கும். இதுதான் வந்து ஒளி வினை. ஒளிவினை பத்தி நான் உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்கிறேன்னா ஒரு தடவை கவனிச்சுக்கோங்க. ஒளிவினை என்பது என்னன்னா, ஒளிவினை நடக்க வேண்டும் என்றால் நிறமிகளும் நீர் மற்றும் அந்த ஆக்சிஜன் மூலக்கூறுகள் தேவைப்படுகிறது. ஒரு ஒளிவினையில ஒளியானது உறிஞ்சப்படும், நீர் பிளக்கப்படும், ஆக்சிஜன் வெளியேற்றப்படும், அதன் மூலமாக ATP மற்றும் NADPH ஆற்றல் மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படுது. இதுதான் குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம். வெளி உள் படலங்களே இருக்கும். உள்ள வந்து கிரானா அதாவது தைலக்காடுகளின் தொகுப்புகள் காணப்படும். இங்கதான் ஒளிச்சேர்க்கையில ஒளிவினைகள் நடக்குது. அது உள்ள இருக்கிற ஸ்ட்ரோமாவில தான் இருள் வினையில நடக்கும். அது மட்டும் இல்லாம DNA, RNA மற்றும் இந்த கோண்டசோம்ஸ் போன்ற மூலக்கூறுகள் இருக்கும், ரிபோசோம்கள் போன்ற புரத மூலக்கூறுகள் இருக்கும், எத்தனை நிறமிகள் உள்ளமைப்புகளோட காணப்படும். இதுதான் வந்து பசுங்கணிகம் அப்படின்னு சொன்னேன். இந்த பசுங்கணிகத்துல முக்கியமா காணப்பட்டது LHC லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னோம். இது புரத மூலக்கூறுகளுக்கு இடையே இணைந்து காணப்படும் பல நிறமிகள் இருக்கும். அதுல இன்க்ளூட்ஸ் குளோரோஃபில் ஏவும் தான் இருக்கும். ஆனா குளோரோஃபில் ஏவை தவிர எல்லா நிறமிகளும் சேர்ந்து இந்த LHCயோட ஆண்டனாவை தோற்றுவிக்கும். ஆனா குளோரோஃபில் ஏ மட்டும் தனியே சென்று ரியாக்ஷன் சென்டர் P700 நானோமீட்டரையும் P680 நானோமீட்டர் சொல்லப்படுற 2 உள்ளீர்ப்பு மையங்களையும் அது குளோரோஃபில் ஏ தோற்றுவிக்கும். அப்ப எத்தனையோ நிறமிகள் இருந்தாலும் பச்சையம் ஏ மட்டும் இந்த அமைப்புகளை தோற்றுவிக்கிறது, மீதமுள்ள நிறமிகள் ஆண்டனாவை தோற்றுவிக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம்லதான். LHC லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்றது என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கைக்கு மிகவும் அமைப்பான ஒரு பகுதியாக பார்க்கப்படும். சோ இதுலதான் வந்து என்னென்ன இருக்குன்னா ஒளி தொகுப்பு 1, ஒளி தொகுப்பு 2 என்ற 2 அமைப்புகளை அது பெற்றிருக்கிறது. சோ இதன் மூலமாக தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ATP மற்றும் NADPH மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும். இது ஒளிவினை. அப்ப இருள் வினை அப்படின்னு கொடுத்துருக்குமே சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருள் வினை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி the process takes place stroma. so stroma என்ற பசுங்கணிகத்தினுடைய பகுதிகள் தான் நடக்கும். அதாவது என்னன்னா followed by ATP மற்றும் NADPH2 போன்ற மூலக்கூறுகள், ஆற்றல் மூலக்கூறுகளை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறானது கார்போஹைட்ரேட்டுகளாக மாற்றப்படுகிறது. கார்போஹைட்ரேட்டுகளாக மாற்றப்படும் இந்த வினைத்தான் நாம் என்னன்னு சொல்றோம்னா டார்க் ரியாக்ஷன். ஏற்கனவே ஒளி வினையில கிடைக்கப்பட்ட ATP மற்றும் NADPH மூலக்கூறுகளை
பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடுகளை உருவாக்கி அது கார்போஹைட்ரேட்டுகளாக மாற்றப்படும் இந்த வினை தான் டார்க் ரியாக்ஷன். ஸோ அதுல தான் நமக்கு ஸ்டார்ச் மூலக்கூறுகள் அது குளுக்கோஸாக கடைசியா நமக்கு கிடைக்கிறது. இதுதான் வந்து இருள் வினை. இருள் வினைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இருள் வினையின் போது பாருங்க ஏடிபி என்ஏடிபி மூலக்கூறுகள் அங்கிருந்து கொண்டு வந்து அதை கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகள் வாயிலாக கார்போஹைட்ரேட்டாக மாறும். அப்படின்னா கார்போஹைட்ரேட் நமக்கு கிடைக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகள் வெளியேற்றப்படும். இதுதான் இருள் வினையின் போது. இரவு நேரங்களில் தாவரங்கள் CO2 மூலக்கூறுகளை வெளியிடுகிறது, பகல் நேரங்களில் ஆக்சிஜன் மூலக்கூறுகளை அது வெளியேறுகிறது. ஸோ அப்ப ஒளிவினையின் போது ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது, இருள் வினையின் போது கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகளை வெளியேற்றுவதுதான் இந்த ஒளிச்சேர்க்கை வினையினுடைய சிறப்பு. ஸோ இதுதான் டார்க் அண்ட் லைட் ரியாக்ஷன்ஸ்.